பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோயில் நடைபெற்று வரும் தூக்க நேர்ச்சி திருவிழா குறித்து திருவிழா நடைபெறும் களத்திலிருந்து எமது செய்தியாளர் காமராஜ் தரும் கூடுதல் தகவலை இப்போது பார்க்கலாம். காமராஜ், தூக்க நேர்ச்சி நிகழ்ச்சி குறித்து விளக்கும் முன் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோயிலின் சிறப்புகள் என்ன என்பது குறித்து சொல்லுங்க. யாஸ்மின், கட்டாயமாக தற்போது நாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இருக்கக்கூடிய கொல்லங்கோடு பகவதி அம்மன் கோயில் பத்ரகாளி அம்மன் கோயிலில் நாம் இருந்து வருகிறோம். இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் தற்போது 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று அந்த 10வது நாளான முக்கிய நிகழ்வான தூக்கம் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தூக்கம் என்பது ஒரு 40 அடி நீள ஒரு கம்பியில், அதாவது ஒரு கட்டையில் ஒரு புறத்தில் தூக்கக்காரர்கள் எனப்படும் ஆண்கள் அங்கே கட்டி அந்த கம்பம் மேல் நோக்கி நகர்த்தப்படும். சுமார் 10 அடி உயரத்தில் அவர்களின் கைகளில் 3 மாதம் முதல் 1 வயது வரையிலான குழந்தைகள் அவர்கள் கைகளில் இருக்கும். இந்த இவர்கள் இருக்கக்கூடிய அந்த தேர், அதாவது அந்த ரதம் எனப்படும் அந்த தேரானது கோயிலை வலம் வரும் நிகழ்வு தான் இந்த தூக்கம் எனப்படும் நிகழ்வு. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கொல்லங்கோடு பகவதி அம்மன் கோயில் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாகவே வந்துட்டு தற்போது இங்கே இந்த வழிபாடுகள் நடைபெற்று வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கே வழிபாடுகள் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக இந்த தூக்கம் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலும் பகவதி அம்மன் கோயில்கள் ஏராளமாக உள்ளது. பகவதி அம்மன் கோயிலை பொறுத்தளவில் இது போன்ற பல்வேறு விசித்திர நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த கோயிலில் மட்டுமே இந்த தூக்கம் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீன ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று தான் இந்த தூக்கம் நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாகவே இவர்கள் அதாவது சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்றை கூறுகின்றார்கள். அது எந்த மாதிரியான வரலாறு என்று பார்த்தோமானால், கலிங்கத்தில் நடைபெற்ற போர், அதாவது கலிங்க போர் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த போர், அந்த போரிலே வந்துட்டு தோல்வி அடைந்தவர்கள் அங்கிருந்து உயிர் பிழைப்பதற்காக கலிங்கத்திலிருந்து தென் தமிழகத்தை நோக்க வந்தார்கள் என்று கூறப்படுகிறது. கலிங்கம் என்பது தற்போது இருக்கக்கூடிய பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியாகும். தென் தமிழகத்தில் இவர்கள் கூறும், அதாவது இவர்கள் வந்து தங்கியதாக கூறப்படும் என்பது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் தான் அவர்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் இந்த பகவதி அம்மன் வழிபாடு என்பது தொடர்ந்து இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் காட்டிய வழியிலேயே இப்போது வரை இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து வருகிறது. இந்த பகவதி அம்மன் வழிபாடு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கொல்லங்கோட்டில் அமைந்துள்ள இந்த கோயில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தற்போது வரை இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக கூறியிருக்கின்றார்கள். முக்கிய நிகழ்வான இந்த தூக்கம் நிகழ்ச்சி தற்போது உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்வில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த தூக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டு சுமார் 1400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த தூக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே இந்த நிகழ்வுகள் துவங்கிவிட்டது. முதலில் 4 குழந்தைகள் 4 பேராக தற்போது இந்த தூக்கம் நிகழ்ச்சியில் கலந்து வருகிறார்கள். முதல் 4 குழந்தைகள் என்பது இந்த பகவதி அம்மனை நினைத்து வழிபடக்கூடிய அந்த குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 குழந்தைகள் குங்கிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மலையாளத்தில் குங்கிகள் என்றால் தமிழில் குழந்தைகள் என்று அர்த்தம். அந்த குழந்தைகளுக்கான ரதமாக அது பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அனைத்து தரப்பினரின் குழந்தைகளும் தற்போது இந்த தூக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது இந்த வழியாகவே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை காண ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதையொட்டி தற்போது பாதுகாப்பும் கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏராளமான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் இங்கே இந்த தூக்கக்காரர்கள் என்று கூறப்படக்கூடிய அந்த ஆண்களாகட்டும், அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நேர்ச்சிக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குழந்தைகளுக்கும் எந்தவிதமான பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வருகின்றனர். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போதிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு சிறப்பு ஆடை ஒன்று அணிவிக்கப்படுகிறது. அந்த ஆடை அணிவிப்பு கச்சை கட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து மட்டுமே அந்த கச்சை கட்டுதல் ஆடை அணிந்திருந்தால் மட்டுமே அந்த குழந்தைகள் இந்த தூக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என்பது தற்போது தெரிய வருகிறது. இதுவரை பார்த்து வருகிறோம்.